கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமையினால் உங்களுடைய ஆவியை பலப்படுத்துவதாக, உடைய ஆவிக்குள்ள ஹல்லேலூயா வெளிப்பாடை தருவதாக, ஹல்லேலூயா மேற்கொள்ளுகிற வாழ்க்கையை வாழ்வதற்காக கிருபை தருவதாக. இந்த 4 தேவ செய்தியின் தலைப்பாக போன வாரம் சொன்னபடியே அபிஷேகத்தை பற்றி தான் எடுக்க இருக்கிறேன். த பவர் ஆஃப் அனாயிண்டிங், அதாவது அபிஷேகத்தின் வல்லமை என்ற தலைப்பில் நாம் தேவ செய்தியை கேட்க இருக்கிறோம். அதன் முதல் பாகம் இன்றைக்கு, அடுத்த வாரம் 2வது பாகமாக இருக்கிறது. இந்த தொடக்கத்தில் இந்த அபிஷேகம் என்றால் என்ன என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அபிஷேகம் என்றால் ஒரு எண்ணெய் என்ற, அதாவது கர்த்தருக்குள் முதல் வந்த போது நான் நினைச்சேன் அபிஷேகம் என்றால் அது எண்ணெய். அந்தபடியில் தான் அறியாமல் இருக்கும் ஒவ்வொருத்தரும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அபிஷேகம் என்றால் அது கர்த்தருடைய வல்லமை, அவருடைய வல்லமை. அபிஷேகம் ஆவியானவரால் நமக்கு வருகிற அபிஷேகம். இந்த அபிஷேகம் 3 நிலையில் வகையில் இருக்கிறது. அதை முதலில் நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். ஒன்று மேலாக இருக்கும் அபிஷேகம். ஒருவர் மேலாக இருக்கும் அபிஷேகம் என்றால் அது ஊழியத்திற்கான அபிஷேகம். நமக்கு உள்ளாக இருக்கும் அபிஷேகம் ஒவ்வொரு விசுவாசி கர்த்தரை விசுவாசிப்பவர்களுடைய உள்ள இருக்கும் அபிஷேகம், நம்மோடு கூட இருக்கும் அபிஷேகம், அதுவும் என்னென்று நாம் காண இருக்கிறோம். முதல் த ஸ்பிரிட் ஆஃப் த லார்ட், கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு இருக்கும், நம் மீது இருக்கும் கர்த்தருடைய ஆவியானவர். த ஸ்பிரிட் ஆஃப் த லார்ட் which is upon us, upon you. லூக்கா 4வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசித்து நாம் தொடங்குவோம். லூக்கா 4வது அதிகாரம் 18வது வசனம். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டபட்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களை விடுதலை செய்யவும், குருடர்களுக்கு பார்வையும் பிரசங்கிக்கப்படவும், நொறுக்குண்டவர்களை விடுதலை ஆக்கவும். நம்ம எழுதின்று இந்த தேவ வார்த்தை கனப்படுத்தும். பிதாவை, இந்த காலை வேளை எங்களுக்காக தந்திருக்கும் இந்த தேவ வார்த்தை உடைய பிரசனத்திற்கு கொண்டு வருகிறோம். இதில் உங்களுடைய வல்லமை அபிஷேகத்தை ஊற்றி ஆவியானவரை நிறைய எங்களிடத்தில் தேவார்த்தின் ஆழங்களை வெளிப்படுத்தி எங்கள் ஆவியை உடைய சத்தியத்தினால் பலப்படுத்தி நாங்கள் இந்த பூமியில் ஆளுகையின் வாழ்க்கை வாழ்வதற்காக கிருபையும் தாரும். நாங்கள் எங்களுடைய இதயத்தை திறந்து தருகிறோம். உங்களுடைய சத்திய வார்த்தை எங்களை ஆவிக்குள் பிரவேசிப்பதற்காக விசுவாசத்தோடும் ஆனந்தத்தோடும் காத்திருக்கிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்வும் ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். யார் சொன்ன வாசனம்? இந்த வார்த்தை லூக்கா 4வது அதிகாரம் 18வது வசனம். இயேசுடைய வார்த்தை, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் என்று இயேசு அந்த ஜெப ஆலயத்தில் நின்று சொன்னார். தரித்திரருக்கு சுவிசேஷம் என்றால் ஆவியில் தரித்திரமாக இருப்பவர்கள், இயேசுவை ஆவிக்குள் இல்லாதவர்கள் தான் தரித்திரர்கள். பணத்தினால் தரித்திரம் அல்ல, இது ஆவிக்குரிய தரித்திரம். இயேசு நமக்குள் இருக்கும்போது ஆவிக்குரிய விதியில் நாம் ஐஸ்வர்யராக இருக்கிறோம். தரித்திரருக்கு சுவிசேஷத்தையும் பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார்.
இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கவும் குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும் நொறுக்குண்டவர்களை விடுதலையாக்கவும். இதற்கெல்லாம் என்ன தேவையானவர்கள்? அபிஷேகம். ஹல்லேலூயா. என்னை அபிஷேகம் பண்ணினார். யார் அபிஷேகம் பண்ணினார்? இயேசுவை பிதாவானவர். அவர் இந்த பூமியில், இயேசு இந்த பூமியில் இருக்கும்போது ஊழியத்திற்காக அவரை அபிஷேகம் பண்ணினார். இந்த அபிஷேகம் எதற்காக? சுவிசேஷம் பிரசங்கிப்பதற்கும், இதயம் நொறுக்குண்டவர்களை குணமாக்குவதற்கும், சிறைப்பட்டவர்களை விடுதலை ஆக்குவதற்கும், குருடர்களுக்கு பார்வை, குருடர் என்றால் இந்த இடத்திலும் ஆவிக்குரிய குருடர்களுக்கு பார்வை உண்டாக்குவதற்காகவும், சிறைப்பட்டவர்களை விடுதலை செய்வதற்காகவும் கர்த்தராகிய இயேசுவை இந்த பூமியில் அவர் மனுஷனாக இருக்கும்போது பிதாவானவர் அவரை என்ன செய்தார்? அபிஷேகம் பண்ணினார். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். is upon me. The spirit of the Lord is upon me. என் மேல் இருக்கிறார் என்று சொல்லும்போது அது ஊழியத்திற்கான அபிஷேகம். இது ஒரு வகையான அபிஷேகம். இந்த அபிஷேகம் இருந்தால் மட்டுமே ஊழியம் செய்ய முடியும். இந்த அபிஷேகம் இன்னும் அடுத்த வாரத்தில் இந்த அபிஷேகத்தை பற்றி இன்னும் கொஞ்சம் ஆழமாக காண இருக்கிறோம். ஆனால் இப்போது 2 வகையான அபிஷேகம் இருக்கிறது. ஒன்று வயல் அனாயிண்டிங், இன்னொன்று ஹார்ன் அனாயிண்டிங். வயல் என்றால் ஒரு அளவு, ஒரு ஃப்ளாஸ்க் அனாயிண்டிங், இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் இருக்கும் அபிஷேகம். ஹார்ன் என்றால் அளவில்லாத கொம்பில் அளவில்லாமல் ஊற்றும் அபிஷேகம். அதாவது கர்த்தர் அழைத்தவர்களை கர்த்தர் அளவில்லாமல் அபிஷேகம் செய்வார். அதுதான் ஹார்ன் அனாயிண்டிங். கர்த்தருடைய அழைப்பு இல்லாமல் பிறர்களெல்லாம் சொல்லி உந்தி அவர்கள் ஏதோ இந்த ஊழியத்திற்கு சொந்தமாக வந்தால் ஒரு அளவு அபிஷேகம், அது நீண்ட நாட்களுக்கு அது தாங்காது. அதுதான் ஒரு அளவு அபிஷேகம். அந்த அபிஷேகத்தில் வந்தால் பிசாசானவனை மேற்கொள்ள முடியாது. அந்த அபிஷேகம் இருப்பவர்களுடைய வீழ்ச்சி சீக்கிரமாக இருக்கும். பைபிள் நாம் பார்க்க வேண்டும் என்றால் சாலுக்கு அந்த வண்ணமான அபிஷேகம், தாவீதுக்கு கொம்பன் அபிஷேகம், சாலுக்கு இந்த கோப்பை அபிஷேகம். ஸோ அதனால் 2 அபிஷேகம் இருக்கிறது. கர்த்தராகி தேவன் அழைத்தவர்களை அசைக்க முடியாது, பிசாசால் அசைக்க முடியாது. அவர்கள் அழைத்தால், கர்த்தர் அழைத்தால் அவர் அதே வண்ணமாக கடைசி வரை நின்று கொண்டிருப்பார்கள். அவர்களோடு தேவன் இருந்து இந்த காரியங்களை வாய்க்க செய்வார். அதான் அந்த ஹார்ன் அனாயிண்டிங், கொம்பின் அபிஷேகம். 2வதாக நாம் பார்க்க இருப்பது நமக்குள் இருக்கும். இதன் விரிவாக்கம் அடுத்த வாரம் நாம் காண இருக்கிறோம். The Spirit of the Lord in you. ரோமர் 8வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்து அறிந்து கொள்வோம். ரோமர் 8வது அதிகாரம் 9வது வசனம். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்திற்கு உட்பட்டவர்களாக இல்லாமல் ஆவிக்குட்பட்டவர்களாக இருப்பீர்கள். ஆவிக்குட்பட்டவர்களாக இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன், கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல, அவருடையவன் அல்ல. ஹல்லேலூயா. இந்த இடத்தில் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், உங்களில் என்றால் உங்களுக்குள் வாசமாய் இருந்தால் நீங்கள்
மாம்சத்துக்குள் பட்டவர்கள் அல்ல, ஆவிக்குள் பட்டவர்கள். கிறிஸ்துவின் ஆவியினா இல்லாதவன் அவருடையவர் அல்ல. இதிலிருந்து என்ன தெரிகிறது? உங்களுக்குள் இருக்கும் அபிஷேகம் எதை குறிக்கிறது? நீங்கள் கிறிஸ்துவுக்கு உடையவர்கள் என்று. அது ஒரு அச்சாரத்தின் ஒரு அபிஷேகம். உங்களை உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கும் அபிஷேகம் உங்களுக்குள் இருக்கும் அபிஷேகம். உங்களுக்குள் இருக்கும் ஆவியானவர் உங்களுக்குள் அபிஷேகத்தை தருகிறார். அந்த அபிஷேகம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் கர்த்தராகிய தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் விசேஷித்தவர்கள். உங்களுக்குள் ஒரு அச்சாரமாக அவருடைய ஆவியை தந்திருக்கிறார். உங்களை உலகத்திலிருந்து பிரித்து வைத்திருக்கிறார். இந்த பிரித்து எடுத்ததினால்தான் உங்களுக்குள் ஆவியானவரை தந்து அந்த அபிஷேகம். வித்தியாசமானவர்கள், இந்த உலகத்தில் இருப்பவர்களை விட வித்தியாசமானவர்கள், விசேஷித்தவர்கள். நாம் நமக்குள் இருக்கும் ஆவியானுடைய அபிஷேகத்தை உணர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். எங்கு போனாலும் உலகத்தாருக்கு நடக்கிற காரியங்கள் நமக்கு நடக்காது. ஏன்? நாம் வித்தியாசமானவர்கள், விசேஷித்தவர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய முத்திரையை பெற்றுக்கொண்டவர்கள். அவருடைய பிள்ளை என்ற முத்திரையை அவருடைய ஆவியான வழியாக நமக்கு அவர் தந்திருக்கிறார். இந்த பூமியில் இருக்கும் ஒவ்வொரு இயேசுவை விசுவாசித்த ஒவ்வொருத்தரும் குள்ளும் அந்த அபிஷேகம் இருக்கிறது. உங்களுக்குள் ஒரு அபிஷேகம் இருக்கிறது. அந்த அபிஷேகம்தான் பரலோகத்திலிருந்து பார்க்கும்போது கர்த்தர் நம்மை தனியாக தெரிகிறார், நம்மை அறிந்து கொள்ளுகிறார். எப்படி அறிந்து கொள்கிறார்? நமக்குள் இருக்கும் வெளிச்சம். அந்த ஆவியானவருடைய அபிஷேகம் நமக்குள் ஒரு வெளிச்சத்தை தருகிறது. இந்த இருளான இடத்தில் எப்படி வெளிச்சம் தெரியும்? அதனால் இந்த உலகம் உலகம் எப்படி இருக்கிறது? இருளாக இருக்கிறது. இந்த உலகத்தில் இருப்பவர்கள் காரிருளால் மூடப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தராகிய தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கு? அவர்களுக்குள் வெளிச்சம் இருக்கிறது. தானியேல் 9வது வசனத்திலும் அதை பற்றி நாம் வாசிக்கிறோம். நாம் நமக்குள் இருக்கு ஒரு நட்சத்திரத்தை போல் நாம் ஜொலிக்கிறோம் என்று. நமக்குள் இருக்கும், அதாவது ஆகாயத்தில் இருளாக இருக்கும்போது நட்சத்திரம் எப்படி ஜொலிக்கிறதோ அதே வண்ணமாக பரலோகத்திலிருந்து பார்க்கும்போது நாம் நட்சத்திரங்களை போல் ஜொலிக்கிறோம் கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக. ஏன்? அவருடைய ஆவியானவர் நமக்குள் இருப்பதனால். அவர் நன்கு அறிகிறார் யார் யார் அவரை விசுவாசித்து இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் யார், அவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்கள் யார் என்று. அதனால்தான் பரலோகத்திலிருந்து கர்த்தராகிய தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார் என்று சங்கீதம் 53வது அதிகாரம் 2வது வசனத்தில் வாசிக்கிறோம். அங்கும் இங்கும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவரை விசுவாசத்தில் அவரை நோக்குகிறவர் யார் என்று. ஹல்லேலூயா. தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவர்கள். சங்கீதம் 53வது அதிகாரம் 2வது வசனம். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரை கண்ணோக்கு என்றார். அவர் பரலோகத்திலிருந்து கண்ணோக்கி கொண்டிருக்கிறார். அவரை தேடுகிறவர், இயேசுவை விசுவாசித்தவர்கள் யார் இருக்கிறார்கள் என்று அவர் எப்படி காண்கிறார்? அந்த ஐ திங்க் இட்ஸ் கமிங் இன் 12, Daniel 12:3 ஐ திங்க். நமக்குள் நட்சத்திரம் போல், just see this 12:3 or 9. Hallelujah. I think it's 12:3. 12:3? Pastor. தானியேல் 12வது அதிகாரம். Hey, how many people are sitting there? Please come. 1 or 2 people sit there. அங்கே எவ்வளோ பேர் உட்காந்துருக்கீங்க?
Yeah, any one person stay there. Why so many? ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலும் அநேகரை நீதிக்குள் உட்படுத்துவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றுக்கும் உள்ள சதா காலங்களும் பிரகாசிப்பார்கள். ஹல்லேலூயா. ஞானவான்கள் நீதிக்குட்பட்டவர்கள். ஹல்லேலூயா. நீதிமான். பிறரை கர்த்தருக்குள் அழைத்து வருவர்களும் தேவனுடைய சத்தியத்தை நமக்குள் மறைத்து வைத்திருக்கிறதும் எப்படி இருப்பார்கள்? அவர்கள் ஒளியைப் போல் இருப்பார்கள், நட்சத்திரங்களைப் போல் இருப்பார்கள். ஹல்லேலூயா. அதை நான் இப்பொழுது நான் சொன்னேன், கர்த்தராகிய தேவன் பரலோகத்திலிருந்து பார்க்கும்போது நம்மை நட்சத்திரத்தை போய் பார்க்கிறார். அவர் நமக்கு நம் மீது இருக்கும் ஒளியை பார்க்கிறார். நமக்குள் இருக்கும் அபிஷேகம் ஒரு ஒளியை தருகிறது. இந்த ஒளி ஆவிக்குரிய ரீதியில் தெரியும், தேவனுக்கு மட்டுமல்ல பிசாசுக்கும் தெரியும் இந்த ஒளி. ஹல்லேலூயா. இன்னும் சொல்லப்போனால் தேவ வார்த்தையில் நாம் முழுமையாக நடக்கும்போது, தேவ சத்தியத்தை பின்பற்றும் போது அவனுக்கு ஒரு சந்தேகம் வருகிற அளவுக்கு நமக்குள் இருந்த அந்த ஒளி பாயும். அவனுக்கு ஒரு சந்தேகம் வருகிறது, விசுவாசியே இல்லை, இது இயேசுவே வந்துட்டாராங்க, ஓடுவான். அந்த அளவுக்கு நமக்குள் இருந்த அந்த ஒளி வர வேண்டும், இந்த அபிஷேகத்தின் ஒளி வர வேண்டும். ஹல்லேலூயா. மூன்றாவதாக உங்களோடு இருக்கும் அபிஷேகம். லூக்கா 1:28 வாசிப்போம். லூக்கா 1:28. அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து கிருபை பெற்றவளே வாழ்க வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். ஹல்லேலூயா. அவள் இருந்த வீட்டிலே தேவதூதன் பிரவேசித்து பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்தோத்திரித்துக்கொள், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று. அதாவது நம்மோடு இருக்கும் ஆவியானவர் எதை வெளிப்படுத்துகிறது? நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று. நம்மோடு இருக்கும் ஆவியானவர், அதற்கு அர்த்தம் என்ன? நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்மோடு கூட ஆசீர்வாதம் இருக்கிறது. சங்கீதக்காரர் சொன்னார், நான் கர்த்தரை என் முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என்னுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறார் என்று. கர்த்தரை நான் என் முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என்னுடைய 16:8 I have kept the Lord before me, he is at my right hand. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. அதுதான் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. நம்மோடு இருக்கும் ஆவியானவர் எதை வெளிப்படுத்துகிறது? நம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று. தூதர் என்ன வந்து சொன்னார்? மரியாள் இடத்தில் நோடு கூட கர்த்தர் இருக்கிறார், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர். யோசேப்பு இடத்தில் கண்டவர்கள் என்ன கண்டார்கள்? நோடு கூட கர்த்தர் இருக்கிறார், அதனால்தான் நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுறோம். எங்கு போனாலும் அந்த ஆசீர்வாதம் வெளிப்படும். அதனால் பயப்பட வேண்டியதில்லை. நாம் ஒரு வீட்டில் போயிட்டு அந்த வீட்டில் ஐயோ பிசாசு இருக்குது, அந்த இடத்துல பிரச்சனை இருக்குது, சாபம் இருக்கும்,
நீங்கள் போன உடனே அந்த இடத்துல ஆசீர்வாதம் வந்துடுச்சு. அந்த இடத்துல இருக்கும் பிசாசு அங்கிருந்து அலறி அடித்து வெளியே ஓடி போயிடுச்சு. ஏன்? உங்களோடு இருக்கும் ஆவியானவர் உங்களோடு வருவார். ஹல்லேலூயா. அப்பொழுது உங்களோடு இருக்கும் ஆசீர்வாதம் என்ன செய்யும்? ஜெயத்தை தரும். நீங்கள் செய்யும் எல்லா காரியத்திலும் நீங்கள் ஜெயத்தை காண்பீர்கள், ஆசீர்வாதத்தை காண்பீர்கள், செழிப்பை காண்பீர்கள், தடை இல்லாத வாழ்க்கை. நாம் பழைய ஏற்பாடில் இன்னொரு இடத்தில் வாசிக்கிறோம். இந்த ஆசாரியரான ஜக்கரியா அவருடைய வலது பாரிசத்தில் பிசாசு நின்று கொண்டிருப்பதை, அதாவது இதனால் அவருடைய சுயநீதித்துவத்தினால் அவருடைய வஸ்திரம் அழுக்கான வஸ்திரமாக இருந்தது. அதனால் அவருடைய வலது பாரிசத்தில் பிசாசானோ நின்று கொண்டிருப்பதை கண்டார்கள். அதாவது நீங்கள் உங்களுக்குள் அபிஷேகம் இருந்தாலும் உங்களுடைய வலது பாரிசத்தில் யார் இருக்கிறார் என்று நீங்க தான் நிர்ணயிக்கணும். சகரியா 3:1 கடைசியாக சாத்தான் அவனுக்கு விரோதமாய் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதமாக செய்ய 1:3 பிரதான ஆசிரியராகிய யோசுவா எனக்கு காண்பித்து அவன் கர்த்தருடைய தூதனாக முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்தில் நின்றான். ஹல்லேலூயா. இந்த யோசுவா என்ற மூன்றாவது வசனத்தை வாசிப்போம். யோசுவாவில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதன் முன்பாக நின்றிருந்தான். அவனுடைய வஸ்திரம் அழுக்கு வஸ்திரம் என்றால் அவனுக்கு சுய நீதித்துவம், தேவ நீதித்துவம் அவனுக்குள் இல்லை. அந்த சுய நீதித்துவம் இருக்கும்போது, நம்முடைய வஸ்திரம் அழுக்காக இருக்கும்போது பிசாசு தான் நம்முடைய வலது பக்கத்தில் நின்று கொண்டிருப்பாங்க. கர்த்தருடைய ஆவியானவர் நிற்க மாட்டார். அதனால் கர்த்தருடைய ஆவியார் நமக்குள் இருந்தும் நம் தேவ நீதித்துவத்தின்படி, தேவ வார்த்தையின்படி நம் வாழ்க்கையை நாம் நடத்தும் போது தான் இந்த ஆசீர்வாதத்தை நாம் பார்க்க முடியும். நம்மோடு இருக்கும் ஆவியானவர் நம்மோடு இருப்பார். தேவ வார்த்தையை விட்டு புறம்பே அந்த பக்கமும் இந்த பக்கம் போனால் நம்மோடு இருக்கும் ஆவியானவர் நம்மோடு இருக்க மாட்டார். அதுதான் தடை வருகிறது. அதான் அபிஷேகத்துக்கு வல்லமை. ஏன் கர்த்தருடைய வார்த்தை ஐசாவில் நீ நேராக பார்த்து நட, இடது பக்கமோ வலது பக்கமோ சாயாது என்று சொல்லுகிறார். அதுக்கு அர்த்தம் ஹல்லேலூயா, நீ நேராக கர்த்தருடைய வார்த்தையை நோக்கி நடக்கும் போதுதான் உன்னோடு இருக்கும் ஆவியானவர் உன்னோடு இருப்பார். உன்னுடைய ஆசீர்வாதம் உன்னோடு தங்கும். ஹல்லேலூயா. நாம் அடுத்த கட்டத்திற்கு போவோம். ஒரு தேவ மனுஷனுடைய மீது இருக்கும் அபிஷேகத்தை பற்றி இன்னும் கொஞ்சம் ஆழமாக காண்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கை 10வது அதிகாரம் 38வது வசனம். அப்போஸ்தலர்கள் 10வது அதிகாரம் 38வது வசனம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவர்களுடைய கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையும் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவரையும் சுற்றித் திரிந்தார். இயேசு யாரால் அபிஷேகப்பட்டிருந்தார்? இயேசு தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். பரிசுத்த ஆவியினாலும் அவருடைய வல்லமையினாலும் இயேசுவை என்ன செய்தார்? அபிஷேகம் செய்தார். எதற்காக அபிஷேகம் செய்தார்? தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலும்
அவர் நன்மை செய்தார். அவர் சுற்றித் திரிந்தார். அவர் நன்மை செய்து சுற்றித் திரிந்தார். அவர் என்ன நன்மை செய்தார்? பிசாசு பிடித்தவர்களை அவர் விடுதலை செய்தார். வியாதிஸ்தர்களை சுஸ்தமாக்கினார். இதற்கு என்ன தேவையாக இருந்தது? அவர் மீது இருந்த அந்த அபிஷேகம், கர்த்தராகிய ஆவியானுடைய அபிஷேகமும் அவருடைய வல்லமையும் இயேசுவோடு இருந்ததனால், இயேசு மீது இருந்ததனால், இயேசு அதனால்தான் இந்த அற்புதங்களை செய்து இந்த பூமியில் சுற்றித் திரிந்தார். ஹல்லேலூயா. இயேசுவே தேவன் என்ன செய்தார்? அபிஷேகத்தினால் அவர் நிரப்பினார். ஊழியம் செய்வதற்காக இந்த பூமியில் அவர் மனிதனாக வந்தபோது அதே தான் இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அன்றைக்கு தொடங்கினது, இன்றைக்கும் அதே தான் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் ஒருத்தரை அழைத்தால் அவர் என்ன செய்கிறார்? அவர் மீது தேவ ஆவியானுடைய அபிஷேகத்தையும் அவருடைய வல்லமை ஊற்றி அந்த தேவ மனிதன் வழியாக அவர் அற்புதங்களை செய்கிறார். இந்த அற்புதத்திற்கு காரணம் அழைப்பு தான். மத்தியில் கடைசியில் இருக்கும் ஒரு வார்த்தை இருக்கிறது. கர்த்தர் என்ன சொன்னார்? நீங்கள் போய் அவர்களை முழுக்க ஞானஸ்தானம் கொடுத்து பிரசங்கித்து முழுக்க ஞானஸ்தானம் கொடு, உங்களோடு நான் இருப்பேன் என்று. அற்புத கிரியைகளை செய்யுங்கள், நான் உங்களோடு இருப்பேன் என்று. ஹல்லேலூயா. இயேசு அந்த மத்தேயு 28:20 வசனம், நான் உங்களுக்கு கட்டளையிட்டபடியினால் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று. ஹல்லேலூயா. அந்த அப்போஸ்தலர்களிடத்தில், சீஷர்களிடத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் ஊழியத்திற்காக போகும்போது எங்கு போனாலும் உங்களோடு கூட நான் இருப்பேன் என்று. ஹல்லேலூயா. இந்த ஊழியத்திற்கான அபிஷேகம் எப்படி கிரியை செய்கிறது? ஆவியானுடைய வல்லமையினால், இயேசு அந்த தேவ மனிதனோடு இருப்பதனால் 100% எந்த ஒரு சந்தேகம் இல்லாமல் அந்த அபிஷேகத்தை நம்பி வருகிறவர்களுக்கு கர்த்தர் அந்த விடுதலை தருவாராம். ஹல்லேலூயா. அதான் தேவ மனிதன் மீது இருக்கும் அபிஷேகம். இந்த அடுத்த கட்டத்திற்கு போகும். இது ஒரு அழைப்பு, இது ஒரு காலிங் அண்ட் நாட் அ கரியர். அதாவது இது உலக ரீதியாக சொல்லும் ஒரு வேலை அல்ல. கரியர்னா ஒரு செக்குலர் ஜாபில் இருக்க வேலை தான் கரியர். அதாவது அவங்களுடைய அது முன்னோக்கி இன்னும் உயர்ந்து போனன்ற அது நோக்கத்தோடு சம்பாதிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு போகுது தான் கரியர். இது இது காலிங், இது அழைப்பு. இது எல்லாவற்றையும் விட்டு கர்த்தருடைய அழைப்பு வந்த உடனே அவருடைய அழைப்பை ஏற்று செல்வது தான் இந்த ஊழியம். ஊழியத்திற்கு வரும்போது அந்த இடத்தில் எனக்கு இதில் உயர்வு கிடைக்குமா, இதில் இன்க்ரிமெண்ட் கிடைக்குமா, இதில் ப்ரொமோஷன் கிடைக்குமா எல்லாம் எண்ணி வரதில்லை. இருந்ததை எல்லாம் எவ்வளோ உயர்வான பதவியில் இருந்தாலும், எவ்வளோ சம்பாதித்து கொண்டிருந்தாலும், அதில் இருந்தாலும் நம் விட்டு வருவது தான் ஊழியம். கர்த்தர் அழைக்கும் போது அப்படி தான் கொண்டு வருவார். எல்லாவற்றையும் விட்டு வருவதற்கு மனசு இருக்கிறதா என்று பார்ப்பார். அது நிறைய பேர் இந்த பையன் படிக்கவே மாட்டான், முட்டாள் பையன், இவனை ஊழியத்துக்கு அனுப்பலாம். நல்ல முட்டாள்களை தான் ஊழியத்துக்கு கத்துறாங்க. தப்பான அவங்களுக்கு சுத்தமாக கர்த்தரை பற்றி தெரியாது.
ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் ரொம்ப சக்ஸஸாக இருந்தது தான் எலைஜா. எல்லோருக்கும் 6 அந்த உழுவதற்கு 6 ஆக்சன் காளையா 6 காளை இருந்ததுன்னா அவருக்கு 12 இருந்தது. 12 காளையை வச்சு அவர் உழுது கொண்டு இருக்குன்னா அந்த நிலம் எவ்வளோ பெருசாக இருக்கணும், ஏக்கர் கணக்கில் இருக்கும். அவருடைய அழைப்பு அப்போ தான் வந்தது. ஹல்லேலூயா. அதே ஒன்றுமாக அழைப்பு வரும்போது எல்லாவற்றும் விட்டு வருவதற்கு துணி உள்ளவன், தைரியம் உள்ளவன், விசுவாசம் உள்ளவன் தான் வர முடியும். அதற்காக தான் அந்த ஒரு நிலையில் தான் கர்த்தருடைய அழைப்பு வரும். இதை விட்டு வருவதற்கு நமக்கு விசுவாசம் இருக்கிறதா என்றுதான் முதல் சோதனை. ஹல்லேலூயா. அதையெல்லாம் விட்டு எனக்கு கர்த்தர் தான் முக்கியம், அவருடைய ஊழியம் தான் முக்கியம் சொல்லி வருகிறவர்களை கர்த்தர் பார்த்து கொள்வார். நான் இந்த பிஸ்னஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணி வந்த போது முதல்ல என்னுடைய உறவினர்கள்லாம் சொன்னேன், இந்த முட்டாள் அப்படின்னு எல்லாத்தையும் இவ்வளோ நல்லா பிஸ்னஸ் பண்ணியிருந்தா எல்லாத்தையும் மூடிட்டேன். ஊழியத்திற்கு ஏன்னா உலகத்திற்கு அது முட்டாள்தனமாக இருக்கும். கர்த்தருடைய அழைப்பு அவர்களுக்கு தெரியாது. ஹல்லேலூயா. அவர் தான் எல்லாவற்றும் மேலான எஜமான். அவர் நம்முடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கிறவர். ஹல்லேலூயா. இந்த மேலான எஜமானுக்கு தான் ஊழியக்காரராக இருக்கிறேன். ஹல்லேலூயா. எந்த குறையும் அவர் வைத்து வைக்க மாட்டார். யாருக்கு குறை இருந்தாலும் அவர் இந்த தேவ மனிதன் இடத்தில் வரும்போது கர்த்தர் அவர்களை குறையை நீக்குவார். சபையின் அபிஷேகம் அந்த போதகர் மீது இருக்கும் அபிஷேகத்தின் வழியாக தான் அறிந்து கொள்ள முடியும். போதகருக்குள் இருக்கும் சத்தியத்தின்படி தான் அவர்களுடைய வாழ்க்கையிலும் அபிஷேகம் இருக்கும். ஆனால் தான் சில நேரத்தில் ஜெபிப்பது மட்டுமில்லாமல் சில ஆலோசனை சொன்ன பிறகு ஜெபிக்கும் போது இன்னும் சுலபமாக இருக்கும் அந்த அற்புதம் பெற்றுக்கொள்வதற்கு. ஏன்? சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். போதும். இந்த சாட்சியில் பார்த்தோம், ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆலோசனை சொன்னோம் ஃபோனில். அந்த அளவுக்கு நொந்து போய் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தவங்க என்ன செய்யணும்னு கொடுக்குறேன். கண்டிப்பாக எனக்கு வழியே இல்லை, இதெல்லாம் 2 சப்ஜெக்ட்லையும் ஃபெயில் ஆகிடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லி இருக்கும்போது கர்த்தருடைய வார்த்தை தான் முக்கியம். சும்மா ஜெபிச்சு விட்டு போக முடியாது. கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி அவங்களை ஆவியை திடப்படுத்தி அதற்கு பிறகு ஜெபிக்கும் போது தான் விசுவாசமே வரும் அதை பெற்றுக்கொள்வதற்கு. எபேசியர் 4வது அதிகாரம் 11, 12 வசனங்களை வாசித்து. எபேசியர் 4வது அதிகாரம் தமிழில் 12 மற்றும் 13. பரிசுத்தவான்கள் சீர்படுத்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் சுவிசேஷத்திற்கான வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகளாகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. இதில் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, ஏன் இந்த 5 பிரிவு? இந்த முதல் இருக்கும் அப்போஸ்தலர் என்ற இருக்கும் அதில் தான் கர்த்தர் பாஸ்டராவை என்னையும் அழைத்திருக்கிறார். எங்களுடைய அழைப்பு அப்போஸ்தலர் அழைப்பு. அந்த அழைப்பின்படி அதில் இந்த தீர்க்கதரிசி, சுவிசேஷம், மேய்ப்பர், போதகர், இந்த 4ம் அடங்கியிருக்கும் தான் அப்போஸ்தலர். 2 பேரையும் அழைத்த போது கர்த்தர் இந்த அழைப்பை தான் எங்களுக்கு வெளிப்படுத்தினார்.
எங்களுக்கு அப்பொழுதும் தெரியாது அப்போஸ்தலர் அழைப்பில் என்ன இருக்கிறது என்று. இது வந்த புதுசிலே கர்த்தர் அழைப்பை பற்றி சொன்னார். ஹல்லேலூயா. அதாவது ஒவ்வொரு பிரிவு இருக்கிறது, அந்த பிரிவின் படிதான் கர்த்தர் கிரியை செய்வார். இவாஞ்சலிஸ்ட் அதாவது சுவிசேஷகர், அவருக்கு இருக்கும் அபிஷேகம் என்ன செய்யும்? நற்செய்தியை வெளிப்படுத்துவது தான் அவருடைய முக்கியமான அபிஷேகம். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவது. அதனால் அவருக்கு இன்னும் அதிகமாக தேவனுடைய அன்பை பற்றி வெளிப்படுத்துவதுதான் அவருடைய முக்கியமான அபிஷேகமாக இருக்கும். அவர்கள் இடத்தில் சத்தியத்தை எதிர்பார்த்தால், அதாவது போதிப்பை எதிர்பார்த்தால் அந்த இடத்தில் போதிப்பது காண முடியாது என்றால் அவருடைய அபிஷேகமே அந்த ப்ரீச்சிங் அனாயிண்டிங், அதாவது சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது தான். அதே வண்ணமாக போதகர் என்று சொல்லும்போது அந்த நபருடைய வாழ்க்கையில் சுவிசேஷத்தின் அபிஷேகம் இருக்காது, போதிப்பதன் அபிஷேகம் தான் டீச்சர். அதே மாதிரி மேய்ப்பர் என்றால் பாஸ்டர், அவருக்கு அதுக்கேற்ற வண்ணமான அபிஷேகத்தை தருவார். மந்தையை பார்த்து கொள்வதற்காகவும் அவர்களை கரிசனமாக அவர்களுடைய வாழ்க்கையில் நன்மைகள் வெளிப்படுவதற்காகவும் அந்த ஒரு இதயத்தை தருவார். அப்போஸ்தலர் என்றால் அந்த தீர்க்கதரிசி என்றால் தீர்க்க தரிசனம் சொல்வது மட்டும்தான் அவர்கள் ஊழியமாக இருக்கும். அவர்களுக்குள் அந்த சத்தியத்தின் வெளிப்பாடு இருக்காது. அப்போஸ்தலர் என்ற ஊழியத்தில் இது 4 அடங்கி இருக்கும். இப்போதான் அப்போஸ்தலர். இது எதற்காக? கர்த்தருடைய பாடி ஆஃப் கிரைஸ்ட், அதாவது சரீரமான சபையை பக்தர் வித்தை கொள்ளும் அவர்களை சரியான வழியில் நடத்துவதற்காக இருக்கும் ஊழியத்தின் கிரியைகள். இந்த ஊழியத்தில் இருக்கும் கிரியைகள் என்ன செய்கிறது? இந்த பக்தி விக்தி கொண்டு வருவதற்கு, காட்லினஸ், தேவனை இன்னும் அதிகமாக தேடுவதற்கு, தேவ வார்த்தையில் வளருவதற்கு, இந்த காரியங்களை தேவனுடைய அன்பை பற்றி அறிவதற்கு, தீர்க்க தரிசனம் சொல்லும்போது அவர்களுக்கு வர இருக்கும் காரியங்களை வெளிப்படுத்தும் போது அவர்கள் சரியா சொல்லிட்டாங்களேன்னு யாருக்கும் தெரியாததை பற்றி எனக்கு மட்டும்தான் தெரியும். அந்த தீர்க்க தரிசனம் அவங்க சொன்னாங்க. அப்போது கர்த்தரை விசுவாசிப்பாங்க. இயேசு சொன்னார்ல, நீ அந்த அத்தி மரத்தின் கீழே இருக்கும் போதே உன்னை நான் அறிந்து கொண்டேன் என்று பிலிப்பிடத்தில். அப்போது உடனடியாக பிலிப்பு என்ன நினைச்சா, இல்லை என்னது what is it name? நிக்கோடெமஸை பற்றி சொல்லும்போது அத்தி மரத்தின் கீழ் இருக்கும் போதே உன்னை நான் அறிந்து கொண்டேன் என்று சொன்னார். நிக்கோடெமஸ் உடனடியாக, அவர் யூதன், என்னை இவ்வளோ சரியாக சொல்ல இருக்கிறாரே, அவர் கண்டிப்பாக தேவகுமாரன் தான் இருப்பார் என்று சொல்லி அவர் ரட்சிப்புக்குள் வந்தார். ரட்சிப்புக்குள் வருவதற்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று தேவை. சிலவங்களுக்கு சுகம் தேவை, சிலவங்களுக்கு செழிப்பு தேவை, சிலவங்களுக்கு தீர்க்க தரிசனம் தேவை. அதனால் கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வழியாக அவர் இடைப்படுவார். அடுத்த anointing to impart knowledge, அதாவது அபிஷேகம் என்ன செய்யும் என்றால் ஒரு 3 கிரியைகளை செய்யும். அந்த 3 கிரியைகளை நாம் இப்பொழுது காண இருக்கிறோம். முதலாவதாக செய்யும் கிரியை அபிஷேகம் தேவ வார்த்தையில் இருக்கும் அறிவை அது போதிப்பது மட்டுமல்லாமல் அந்த அபிஷேகம் இன்னொருத்தருக்குள் பிரவேசிப்பதற்கு அது கிருபை தரும். இம்பார்ட் நாலேஜ், அதாவது அந்த அறிவை ஒருத்தருக்குள் பிரவேசிப்பதற்கு அது கிரியை செய்யும். ஹல்லேலூயா. எரேமியா 3ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை வாசிப்போம். எரேமியா 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 15-16. உங்களுக்கு என்
இதயத்திற்கு ஏற்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன். அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பார்கள். நீங்கள் அந்த தேசத்திலே பெருகி பலுகுகிற அந்நாட்களிலே. ஹல்லேலூயா. அதாவது அது வரைக்கும் வாசித்தபோதும் இதில் முக்கியமான நம் கவனம் செலுத்த வேண்டிய காரியம் என்றால், உங்களுக்கு எந்த வண்ணமான போதகரை கர்த்தர் தருகிறார்? அவருடைய இதயத்திற்கு ஏற்ற போதகரை. உங்களுக்கு என் இதயத்திற்கு ஏற்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன். அதுக்கு அர்த்தம் என்ன? கர்த்தருக்கு நன்றாக தெரியும் நீங்கள் எங்கே நடப்பட வேண்டும் என்று. உங்களுக்குள் இருக்கும் வாஞ்சையின்படி அவர் உங்களுக்கு சத்தியத்தை தருவார். அதிகமாக எனக்கு இன்னும் நல்ல சத்தியம் வேணும் ஆண்டவரே, இது போதாது என்று சொல்லி அந்த மாதிரி இருக்கும்போது அதுக்கேற்ற மாதிரியான ஒரு சபையை நடத்துவார். ஆனால் எனக்கு இவ்வளோலாம் வேண்டாம், இவ்வளோ தான் போதுன்னு சொல்லி இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஏற்ற மேய்ப்பரை தருவார். நம்முடைய இதயத்தின் வாஞ்சியின்படியும் நம்முடைய இதயத்தில் இருக்கும் தாகத்தின்படியும் தான் கர்த்தர் நமக்கு போதகரை தருவார். அதனால்தான் உங்களுக்கு என் இதயத்திற்கு ஏற்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன். அவர்களுடைய வேலை என்ன? அவர்கள் உங்களை தேவவார்த்தையின் அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பார்கள். தேவவார்த்தையில் இருக்கும் அறிவும் புத்தியும் நமக்குள் வரும்போதுதான் அந்த தேசத்தில் அந்த சபைக்குள்ளே பெருகி பல்லுகிற அந்நாட்களிலே, ஹல்லேலூயா, அந்நாட்களில் என்றால் அந்த சபையில் நாம் இருக்கும் நாட்களிலே கர்த்தர் எதற்காக அந்த இடத்தில் அழைத்திருக்கிறார்? நம் பலுகி பெருகுவதற்காக. அவர் அதற்காக என்ன அனுப்புகிறார்? பணத்தை கொண்டு மூட்டை கொண்டு வந்து கொடுப்பதில்லை. அவர் என்ன செய்கிறார்? அவர் அறிவையும் புத்தியும் போதிக்கிறார். அறிவும் புத்தியும் நமக்கு வரும்போது நம் அந்த தேசத்தில் பலுகி பெருகுவோம். சோலமன் எதை கேட்டால், எனக்கு ஞானம் வேண்டும் ஆண்டவரே, புரிந்து கொள்கிற இதயம் வேண்டும், எனக்கு உம்முடைய ஞானம் வேண்டும். கர்த்தர் அதை கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டார். அது இது கேட்காம என்னுடைய ஞானத்தை கேட்டார். அவருடைய ஞானத்தை தருவது மட்டுமல்லாமல் அவர் என்ன சொன்னார்? நீ ஞானத்தை கேட்டதனால் அதனோடு கூட உனக்கு ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் நான் தருவேன் என்று. ஞானத்தை, தேவ வார்த்தையில் இருக்கும் அறிவையும் ஞானத்தையும் நாம் தேட முழு ஹிருதயத்தை தரும்போது நாம் தேடி ஓடிக்கொண்டிருக்கும் ஐஸ்வர்யமும் கனமும் நம்மை தேடி ஓடி வரும். ஏன்? நமக்குள் இருக்கும் தேவ வார்த்தையின் அறிவும் ஞானமும் நமக்குள் மகிமையை பெருக செய்யும். இந்த மகிமை காந்த சக்தி போகும். எப்படி காந்தம் இரும்பை இழுக்கிறதோ அதே வண்ணமாக மகிமை வெள்ளியும் பொன்னையும் இழுக்கும். ஆனால் இன்னும் அதிகமாக நமக்குள் தேவ வார்த்தையின் அறிவும் புத்தியினாலும் நாம் நிரப்பப்படும் போது நமக்குள் இன்னும் மகிமை நிரம்பும். அப்பொழுது வெள்ளியும் பொன்னும் நம்மை நோக்கி தேடி ஓடி வரும். ஹல்லேலூயா. அதனால்தான் தேவன் சொல்லுகிறார், உங்களுக்கு என் இதயத்தின் ஏற்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன். அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பார்கள். நீங்கள் அந்த தேசத்திலே பெருகி பல்லுகிற நாட்களிலே, ஹல்லேலூயா, அந்த நாட்களிலே நீங்கள் பலுகி பெருகுவீர்கள். இரண்டாவது காரியம், ஒன்று அபிஷேகத்தினால் நம் அறிவை பெற்றுக்கொள்ளுகிறோம். இரண்டாவதாக அறிவினால்
இந்த அபிஷேகத்திலிருந்து நாம் அந்த அபிஷேகத்திலிருந்து நாம் மொண்டு கொள்வது. நாம் நமக்குள் தேவ வார்த்தையின் அறிவு இருந்தால்தான் அபிஷேகத்திலிருந்து நாம் மொண்டு கொள்ள முடியும். ஐசையா 12வது அதிகாரம் 3-4 என்ற வசனங்களை வாசிப்போம். ஏசாயா 12வது அதிகாரம் வசனங்கள் 3 மற்றும் 4. நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோட தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். அக்காலத்திலே நீங்கள் சொல்லுவது கர்த்தரை துதியுங்கள், அவர் நாமத்தை தொழுது கொள்ளுங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவீங்கள், அவருடைய நாமம் உயர்ந்ததென்று பிரஸ்தாபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றிலிருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீரை மொண்டு கொள்ளுங்கள். தண்ணீர் என்றால் என்ன? தேவாத்தின்படி தண்ணீர் என்றால், தண்ணீர் எதுக்காக குடிக்கிறோம்? தாகம் இருக்கும்போது தான் தண்ணீர் குடிக்கிறோம். தண்ணீர் ஒரு தேவையானது, தேவை. தேவாத்தின்படி தண்ணீர் என்பது நமக்கு நம்முடைய தேவைகள். ரட்சிப்பின் ஊற்றிலிருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீரை மொண்டு கொள்ளுங்கள், உங்களின் தேவைகளை மொண்டு கொள்ளுங்கள். ரட்சிப்பின் ஊற்று எங்கே இருக்கிறது? அபிஷேகத்தில் இருக்கிறது. நம்மை ரட்சிப்புக்குள் வந்த பிறகு எதற்கு சபைக்குள் நாட்டுகிறார்? அந்த சபைக்குள் இருக்கும் போதவருடைய அந்த அபிஷேகத்திலிருந்து நாம் மொண்டு கொள்ள வேண்டும் நம்முடைய தேவைகளை. இல்லை என்ற ரட்சிப்புக்குள் வந்த பிறகு வீட்டில் உட்கார வச்சிடலாம்ல. நீங்கள் பைபிள் படித்து நீங்கள் உட்காந்து நிறைய பேர் சேர்த்து சொல்கிற மாதிரி, எதுக்கு நான் சர்ச்சுக்கு போனோம்? சர்ச்சுக்கு எதுக்கு போகிறீங்க? மொண்டு கொள்வதற்கு. அங்கே தான் ஊற்று இருக்குது. ரட்சிப்பு ஊற்று எங்கே இருக்கிறது? சபையில் தான் இருக்குது. அங்கே போய் நம்ம போகும்போது ஒரு அறிவோடு போக வேண்டும். என்ன அறிவு தேவை இருக்கும்? ரட்சிப்பின் ஊற்று அங்கே இருக்கிறது. நான் மொன்று கொள்வதற்காக போகிறேன். எப்படி மொன்று கொள்ள வேண்டும்? மகிழ்ச்சியோடு. நம்முடைய தேவைகள், பிரச்சனைகள் எல்லாம் வரும்போது நமக்கு மகிழ்ச்சி இருக்காது, சோகம்தான் இருக்கும், கண்ணீர் தான் இருக்கும். ஆனால் கர்த்தர் தெளிவாக சொல்லுகிறார், அந்த நிலையில் போனால் மொண்டு கொள்வதற்கு பலம் இருக்காது. மகிழ்ச்சியோடு மொண்டு கொள்வதற்கு யாரு? உள்ள தண்ணீர் இருக்குன்னு தெரிஞ்சால் தானே மகிழ்ச்சி இருக்கும். வெறும் கிணத்துல நீங்கள் பக்கெட்டை போட்டாச்சுன்னா சோகம்தான் இருக்கும். என்ன ஒன்றுமே இல்லை, போய் பக்கெட்டை தூக்கி போட்டு என்ன பிரயோஜனம்? தண்ணீர் இருக்குன்னு சொல்லி போடும்போது தாகமாக இருக்கும், ரொம்ப மகிழ்ச்சியாக தண்ணீர் அங்கே இருக்க பக்கெட்டு போட்டால் தண்ணீர் மொண்டு எடுக்கலாம்னு சொல்லி ஒரு மகிழ்ச்சியோடு எடுப்பாங்க. மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. கர்த்தருக்குள்ள இருக்கும் மகிழ்ச்சி எதை தருகிறது? நமக்கு ஆவிக்குரிய பலம். கர்த்தருக்குள் இருக்கும் சந்தோஷம் நம்முடைய பலமாக இருக்கிறது. கர்த்தருடைய பலம். நம்ம 8வது அதிகாரம் 10வது வசனத்தில் இருக்கும். அந்த வசனத்தின்படி கர்த்தருடைய பலம் எங்கே இருக்கிறது? நமக்குள் நாம் சந்தோஷமாக இருக்கும்போது. சந்தோஷம் இல்லை என்றால் பலவீனமாக இருக்கும். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன் என்றான். இந்த கடைசி கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன் என்றார். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு காரணம் என்ன? இந்த இடத்திலிருந்து கண்டிப்பாக என்னுடைய தேவையை பெற்றுக்கொள்ளலாம் என்று மகிழ்ச்சியோடு வர வேண்டும். அப்போது நாம் மொண்டு கொள்ளலாம். ஏன்? நமக்குள் அந்த திறன் இருக்கிறது, பலம் இருக்கிறது மொண்டு கொள்வதற்கு. ஹல்லேலூயா. அந்த கிணத்துல தண்ணி கண்டிப்பாக இருக்குது, நம்முடைய தேவைகள் கண்டிப்பாக இருக்குது. அதை அறிந்தால்தான் நமக்குள் அந்த சந்தோஷம் வரும். அதை பாஸ்ட் அறிஞ்ச பிரயோஜனம் இல்லை. அதை மொண்டு கொள்வது யார் வர்றாங்களோ அவங்களுக்கு அது அறிவாக இருக்கணும். அது கண்டிப்பாக அதை பெற்றுக்கொண்டு தான் போகிறேன் என்று. மொண்டு கொள்ளுகிறவர்கள் எப்படி வர வேண்டும்? தேவ வார்த்தையின் அறிவோடு வர வேண்டும். எந்த அறிவு?
இந்த இடத்தில் ரட்சிப்பின் ஊற்று இருக்கிறது, அந்த ஊற்றிலிருந்து நான் முண்டு கொள்வதற்கு வருகிறேன். நிச்சயமாக என்னுடைய தேவைகள் இந்த இடத்தில் கிடைக்கும். அதனால் சந்தோஷமாக இந்த பக்கெட்டை போட்டு தண்ணி எடுத்து அந்த தாகத்தை தீர்க்கிறேன். ஹல்லேலூயா. அந்த மகிழ்ச்சி தான். ஹல்லேலூயா. கடைசியாக நாம் பார்க்க இருப்பது drawing from the anointing through faith. நம் விசுவாசத்தில் அபிஷேகத்திலிருந்து கொண்டு கொள்வது. அது முதல்ல பார்த்தது. இதுக்கு முன்பாக அறிவினால் நாம் அபிஷேகத்திலிருந்து கொண்டு கொள்வது. இப்போது விசுவாசத்தினால் நம்ம அபிஷேகத்திலிருந்து கொண்டு கொள்வது. மார்க் 10வது அதிகாரம் 51, 52. மார்க் 10வது அதிகாரம் 51 மற்றும் 52 வசனங்கள். இயேசு அவனை நோக்கி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன் ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றான். உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். ஹல்லேலூயா. இயேசு அவனை நோக்கி என்ன கேட்டார்? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றார். அதாவது நீ என்னதான் சொல்ற, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் சொல்லி அவர் கேட்கிறார். அப்படின்னா எந்த விசுவாசத்தை வந்திருக்கிறேன், என்கிட்ட இருந்து கிடைக்கல, உனக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறேன். கூட என்ன சொல்கிறேன்? பார்த்திமே சொல்கிறார், ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும். அவனுக்கு விசுவாசம் என்ன இருந்தது? அவனுடைய குருடன் பார்த்திமேயும் பார்வையை பெற்றுக்கொள்வதற்கு விசுவாசமாக இருந்தான். அதற்காக தான் விசுவாசத்தோடு அந்த அபிஷேகத்தை நோக்கி வந்தான். இயேசுடைய மறு உத்தரவு என்ன? அது என்ன? அவருடைய பதில் என்ன? இயேசு அவனை நோக்கி நீ போகலாம். அவருக்கு ஜெபிக்கல, ஒன்றும் செய்யல. நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அதாவது எதை விசுவாசித்து வந்தார் என்று சொன்னதுதான். எனக்கு பார்வை வேண்டும் என்று சொன்னதுதான். வரும்னு சொன்ன. சரி, உனக்கு பார்வை தானே வேண்டும், நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அப்படி என்றால் இந்த ரட்சிப்பின் ஊற்றிலிருந்து நீ மொண்டு கொண்டாய். நீ எதை விசுவாசித்து வந்தாயோ அதை பெற்றுக்கொண்டாய். நீ போகலாம். விசுவாசம் என்பது, இப்பொழுது விசுவாசம் என்பது நம்பப்படுகிற உதயம், காணப்படாதையும் நிச்சயம். போகலாம்னு சொல்லிட்டு அனுப்பும்போது அந்த பாக்கியமே குருடன் இன்னும் குருடன் அங்கே தான் இருந்தான். ஆனால் அவன் விசுவாசித்து திரும்பி நடக்க ஆரம்பித்த உடனே தான் அவனுக்கு கண் பார்வை வந்தது. அவன் அங்கே யோசிச்சிருந்தேன்னா ஒன்றும் ஜெபிக்கவே இல்லை, ஒன்றும் செய்யலை. எப்படி? இன்னொரு கூட்டம் வந்த போது இயேசு என்ன செய்தார்? களிமண்ணை எடுத்து தொப்பி அதை எடுத்து அவன் கண்ணில் போட்டு நீ போய் என்ற இந்த எடுத்து நதியில் போய் அதை கழுவு என்று சொன்னான். இந்த குளத்தில் போய் கழுவு என்று சொன்னால் அந்த குளத்தில் போய் கழுவுன்னு அவனுக்கு கண் பார்வை. சிரியன் இந்த குஷ்டரோகி வந்த போது என்ன சொன்னார்? நீ அந்த குளத்தில் போய் 7 தடவை முங்கிட்டு வா, உனக்கெல்லாம் நீ முங்கிட்டு வான்னு தான் சொன்னார். அவன் முங்கின உடனே அவனுக்கு எல்லாம் சுகமாயிடுச்சு. அதாவது நீ போகலாம் என்று சொன்ன உடனே நான் நின்றுட்டு எப்படி என்ன போகலான்னு சொல்லலாம்? நான் இன்னும் பெற்றுக்கொள்ளையே, எனக்கு ஜபிங்க அப்படின்னு சொல்லி இந்த பாத்ரூம் ஒன்றும் கேட்கல. நீ போகலாம் என்று சொன்ன உடனே விசுவாசத்தில் இங்கே நான் வந்து ஜபிச்சு நான் ஜபிக்காம நீங்கள் போகலான்னு சொன்னால் கோவம் தான் வரும். மாஸ்டர்கிட்ட ஜபிக்க சொன்னால் ஜபிக்க கூட இல்லை. இந்த சர்ச்சுக்கு நான் இனிமேல் வரவே மாட்டேன். ஏன்னா ஜபத்தை கேட்டால் அவர் போகலான்னு சொல்கிறாரு, ஜபிக்க கூட மாட்டுறாரு.
நான் ஜெபிச்ச ஒரு நீளமான ஜெபத்தை ஜெபிச்சாதான் திருப்தி ஆகும். இயேசு என்ன சொன்ன, நீ போகலாம். என்னன்னு கேட்டு அவர் என்ன சொல்ற, நீ போகலாம், உன்னுடைய விசுவாசம் உன்னை உன்னுடைய விசுவாசத்தினால் நீ அதை பெற்றுக்கொண்டே என்று சொல்லி அனுப்புறார். ஹல்லேலூயா. இது என்ன தெரிகிறது, அந்த பார்த்திமேயுக்கு அவ்வளோ விசுவாசம் இருந்தது மொண்டு கொள்வதற்கு. அவன் வந்ததும் அதை என்ன வேண்டும் என்று கேட்டவுடன் அது பதில் சொல்வதற்கு நீ போகலாம் என்று சொன்னோன்னு பெற்றுக்கொண்டேன். அவர் சொல்லிவிட்டார் போகலாம் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி அவன் கேள்வி கேட்காமல் அந்த இடத்திலிருந்து நவுந்ததும் அவனுக்கு பார்வை உண்டானது. அது அவனுடைய விசுவாசத்தை. அவன் கேள்வி கேட்கவில்லை, சந்தேகப்படவில்லை, பயப்படவில்லை. அவன் உறுதியாக அவன் அறிந்து கொண்டான், எனக்கு பார்வை வந்து விட்டது என்று. ஆனால் ஜெபத்திற்கு முண்டு கொள்வதற்கு வரும்போது முண்டு கொண்ட பிறகு விசுவாசத்தோடு போக வேண்டும், நான் பெற்றுக்கொண்டேன் என்று. அதான் இப்பொழுது விசுவாசம் என்பது நம்பப்படுவதையும் நம்பப்படுவதுன்னா நம்ம இன்னும் நம்பிட்டு போகிறோம். நம்பப்படுவதின் உறுதியும் காணப்படாதும் நமக்கு வரல, காணப்படாதவன் அதான் விசுவாசம். அந்த விசுவாசத்தோடு அந்த அபிஷேகத்தை நோக்கி வரும்போது நாம் நிச்சயமாக முண்டு கொள்ளலாம். இந்த அபிஷேகத்தின் வல்லமே முதல் பாகம். இரண்டாவது பாகத்தை நாம் அடுத்த பாகம் எழுதி நிற்போம். இதாகும்.